ஒன்றோட பலன் என்ன அப்படின்னு நீ நினைக்கிற? அது உன்னோட குடும்பத்தை, உனக்குள்ள ஏற்பட இருந்த பிரச்சனையை, உன் தொழில் அபிவிருத்தியை அம்மா காப்பாற்றி கொடுத்தாங்க. இத்தனை வருஷம் நீ செஞ்சதை விட இந்த வருஷம் இருமுடி தொண்டு நீ சிறப்பாக செய், அதோட பலனை நீ பார், உத்தரவு மகளே அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அம்மா சொன்ன வாக்கை நான் வேத வாக்காக எடுத்துட்டு இந்த வாட்டி இருமுடி தொண்டு நல்லா செய்யணும் அப்படின்னு, இத்தனை வருஷம் செஞ்சதை விட இந்த வருஷம் ரொம்ப நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா கிராமத்துக்கு, குடிசைகளுக்கு, ரவுடிங்க வாழ்கிற குப்பத்துங்களுக்கெல்லாம் அடிமட்ட லெவல் வரைக்கும் நாங்கள் இறங்கி தொண்டு செஞ்சோம். நான் அந்த தொண்டு செஞ்சு முடித்த அந்த மாதமே நான் ப்ரெக்னென்ட் ஆனேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னிங்கன்னா, நாங்கள் ஆசைப்பட்டு கோயிலில் தான் என்னோடய சீமந்தம் வச்சுட்டோம். ஏன்னா அம்மா கொடுத்த குழந்தை, அதனால கண்டிப்பாக அதை அம்மாவுக்கு ஒரு நன்றி கடனாக அது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் அதை கோயிலில் சீமந்தம் வச்சோம். வச்சுட்டு நாங்கள் சீமந்தம் முடிச்ச உடனேயும் அம்மா கிட்ட போய் அருள்வாக்கில் உட்காந்தோம். அப்போ அம்மா சொன்னாங்க, மருத்துவமனையில் உனக்கு நான் துணை இருப்பேன் மகளே, தைரியமாக இரு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது கேட்ட உடனேயும் ஒன்றுமே புரியல. ஏன்னா இத்தனை வருஷம் சொன்ன அருள்வாக்குக்கும் இந்த வாட்டி அம்மா சொன்ன அருள்வாக்குக்கும் எனக்கு ஒரு மாதிரி பயமாக கூட இருந்தது. ஏன் அம்மா தைரியமாக இரு சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் அக்கா டாக்டராக இருந்துக்கிட்டு அவங்க நர்சிங் ஹோம்லேயே அட்மிட் ஆகி நான் நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணாங்க. அது முடியாமல் போகவே சிசேரியன் லாஸ்ட்டாக டிசைட் பண்ணாங்க. டிசைட் பண்ண உடனேயும் அனஸ்தசிஸ்ட் சொன்னாங்க, நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு தேட்டரை கூட்டிகிட்டு போயிடுங்க, நான் 10 மினிட்ஸில் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. 10 நிமிஷத்தில் வரேன்னு சொன்ன அனஸ்தசிஸ்ட் டாக்டர் அரை மணி நேரம் ஆகியும் வரல. அதனால் இன்னும் ஃபர்தராக டிலே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவே ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுத்தாங்க. கொடுத்து எனக்கும் குழந்தைக்கும் எந்த ஒரு பாதகமும் இல்லாமல் குழந்தைய நல்லபடியாக எடுத்து கொடுத்தாங்க. அம்மா சொன்ன பிரகாரம் முத்தான ஆண் குழந்தைய அம்மா அருள் பண்ணி எனக்கு கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி நான் உண்மையிலேயே அம்மாவுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப அதை நான் ரொம்ப மகிழ்ச்சியாக தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு. மனம் வேண்டி நின்ற மங்கையர்க்கு திருமணம் நல்குகிறாள். இன்று நங்கையாக இருமுடி சுமந்த மங்கை மறுமுறை தன் அன்பு மணாளனோடு கண்கவர் தம்பதியாய் இருமுடி சுமந்து வரும் அற்புதங்கள் தான் எத்தனை எத்தனை. மருத்துவராலும் நீங்காத பற்பல நோய்களை இருமுடி சுமந்த தம் மக்களுக்கு கத்தியின்றி காயமின்றி குணப்படுத்துகிறாள். அன்று பொற்கிண்ண பால் ஏந்தி மூடன் ஒருவனை கவிஞனாக்கினாள். இன்று இருமுடி சுமக்கச் செய்து பற்பல குழந்தைகளுக்கும் மாணவ மாணவியருக்கும் கல்வியின் தரத்தை உயர்த்துகிறாள். வேலையற்றோர்க்கு வேலை கிடைக்கச் செய்கிறாள். இதிலும் பல அற்புதங்கள் புரிகிறாள். கனவில் சென்று உரைக்கிறாள். தம் பக்தர்களுக்கு பணிகள் கிட்டச் செய்கிறாள். நலிவுற்ற தொழிலை செழிக்கச் செய்கிறாள். வாழ்வில் வளங்களை கூட்டுகிறாள். அம்மம்மா, அவள் கருணைக்கு கரையே இல்லையே. அவள் அன்பிற்கு அணைகள் இல்லையா? அள்ளி அள்ளி வழங்கும் அவள் கரங்களுக்கு சோர்வு இல்லையா? 5 நாள் விரதத்திற்கே அவள் கருணை அளப்பற்றது எனில் இன்னும் 40 நாட்கள் விரதம் என்றால்? குழந்தையும் தெய்வமும் ஒன்று. அதனால் பிஞ்சு உள்ளங்கள் ஆன்மீகத்தை எளிதில் பற்றிக் கொள்கின்றன. ஆனால் வாலிப நெஞ்சங்கள் இதை பாரியா, நம்ம இருக்கிற இந்த மாடல்ல சிவப்பு துணிலாம் போட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. டிரைவர் வண்டி எடுத்து. அட சும்மா இருப்பா, அவங்க பாட்டு தான் பண்ணிட்டு போறாங்க, நமக்கு வேற டைம் ஆகுது. நீ சும்மாரு, அவங்கள சில கேள்வி கேட்டா ஆகணும். வேடிக்கை பாரு. டிரைவர் வண்டி எடுத்து.
இதை பாரியா, நம்ம இருக்கிற இந்த மாடல்ல சிவப்பு துணிலாம் போட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. டிரைவர் வண்டி எடுத்து. அட சும்மா இருப்பா, அவங்க பாட்டு தான் பண்ணிட்டு போறாங்க. நமக்கு வேற டைம் ஆகுது. நீ சும்மா இரு, அவங்கள நான் சில கேள்வி கேட்டா ஆகணும். வேடிக்கை பாரு. டிரைவர் வண்டி எடுத்து. மார்னிங் சார். ஓம் சக்தி வாங்க தம்பி. சார் குட் மார்னிங் சொல்கிறோம், ஓம் சக்தின்னு சொல்கிறீங்க. ரெண்டும் ஒன்று தான் தம்பி. நீங்கள் சொல்கிறத விட இதில் கொஞ்சம் வலுவாக இருக்குது. குட் மார்னிங்னா காலை வணக்கம்னு சொன்னீங்க நீங்கள். நான் ஓம் சக்தி சொல்லும்போது உலகத்துக்கெல்லாம் தாயாக இருக்கிற சக்தியை நினச்சி உங்களுக்கெல்லாம் அருள் கொடுக்கணும் அம்மான்னு வேண்டிக்கிறேன். அது ரொம்ப பலன் இருக்குது இல்லையா? அதான் தம்பி. சார் நாங்கள்லாம் மெட்ராஸ்லேருந்து வரோம், எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸு. பாண்டிச்சேரி போயிட்டு இருக்கோம். இந்த வழியாக ஹைவேஸில் வரும்போது இவங்க அடிகளாருன்னு ஒருத்தர் பேர் பாடியோடு போயிட்டுருக்காங்க. அவங்க பின்னாடி ஒரு 15-20 பேர் பின்னாடி அப்படியே கும்பலாக போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் என்னன்னு எங்களுக்கு புரியல. இது எல்லாம் என்ன சார் இது? வரும்போது பார்த்தீங்களா தம்பி, அவங்க தான் வந்து லட்சக்கணக்கான பக்தர்களால், எங்களை மாதிரி செவ்வாடு பக்தர்களால் அம்மா அம்மா என்று வழிபடக்கூடிய ஆதிபராசக்தியினுடைய அவதாரம். அவங்களுக்கு பின்னால் போகிறவங்க வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் அம்மா அம்மான்னு சொல்கிறதுனாலையும், லட்சக்கணக்கான பக்தர்களுக்கும் அம்மாவனுடைய அருள் பார்வை கிடைக்கணும்னு ஏங்கிறதுனாலையும், பாத தரிசனம் கிடைத்து நம்முடைய பாவங்களெல்லாம் போக்கிக் கொள்ள மாட்டோமான்னு லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆவலோடு ஆர்வத்தினால முண்டெடுத்து கொண்டு வர்றதுனாலையும், அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறதுக்காக தான் 10-15 பேர் கூட வராங்களே ஒழிய அவங்களாம் ஏதோ அம்மாவுக்கு பாதுகாக்கலாம் வராங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அம்மா தான் உலகத்துக்கே பாதுகாவல். இந்த அம்மா ஆதிபராசக்தி ஏன் பங்கார் அடிகளார உடலா கொண்டு இந்த உலகத்தில் வந்திருக்கிறான்னா, முக்கியமாக இந்த உலகத்தில் வாழ்கின்ற மக்களை கஷ்டத்திலிருந்து மீட்டு கொண்டு போக, மேலும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பெண்களுடைய நிலை